ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரெக்னென்சியில் நிறைய பேர் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் ஸ்ட்ரெச் மார்க் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வளர்ந்து வரப்போ நம்ம வயிறு நல்லா விரிஞ்சி வரும். அந்த டைமில் ஸ்கின்னுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய மார்க்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெச் மார்க். அது நம்மளுக்கு நிறைய டைம் இச்சிங் ஆகிட்டே இருக்கும், சொரியணும் போல் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் ட்ரையாக இருக்கும் அந்த இடத்துல, அதனால தான் நம்மளுக்கு சொரியணும் போல் தோணும். நம்மளுடைய பாப்பா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு வராங்கன்றதுக்கான ஒரு குட் சைன் கூட இந்த ஸ்ட்ரெச் மார்க் தான். அந்த மாதிரி எனக்கும் ஸ்ட்ரெச் மார்க் வந்தப்போ நான் என்னுடைய டாக்டர்கிட்ட கேட்டப்போ என்னுடைய டாக்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஜெல் தான் இது. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 538 ருபீஸ். மந்த்லி இந்த ஜெல் வாங்கி அஃபோர்ட் பண்ணி அப்படியெல்லாம் தேய்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வேண்டான்னு நினச்சி நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னுடைய டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணதுலேருந்தே ஒரு டியூப் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். அதுவுமே நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணல. ஃபுல்லாக யூஸ் பண்ணால் கூட இது 50 கிராம்ஸ் தான் இதோடைய நெட் வெயிட். கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இச்சிங் அதிகமாக இருந்ததுனால என்னுடைய டாக்டர் வந்து பர் டே 2 டைம்ஸ் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. இதோடைய கன்சிஸ்டன்சி வந்து நல்ல ஒரு சிலிக்கான் மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணப்பறம் நல்லா கையெல்லாம் சாஃப்டாக அந்த மாதிரி இருந்தது. நம்ம பெல்லியில் அப்ளை பண்ணுறப்போ நம்ம பெல்லி வந்து நல்ல சாஃப்டாக ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்கும். பட் கொஞ்ச நேரத்தில் இதோடைய பவர் போயிடும். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் யூஸ் பண்ண வரைக்கும். இதை விட பெஸ்ட் ஹோம் ரெமெடி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான விஷயம் நம்ம வீட்லேயே அவைலபிளாக இருக்கப்போ நம்ம இவ்வளோ அஃபோர்ட் பண்ணுமான்னு நினச்சி தான் நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணுறது. இந்த க்ரீம் வாங்கிட்டு வந்ததுலேருந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு வீட்லேயே அவைலபிளாக இருக்க பொருள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை விட ஒரு பெஸ்ட்டான விஷயம், நீங்கள் உங்களை சொரியாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய நெயில்ஸை முதல்ல நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் பகல் டைமில் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிவிடும், பட் நைட்டு தூங்கினதுக்கப்புறமே எனக்கே தெரியாமல் நான் போட்டு நல்லா சொரிஞ்சு விட்டுறதா ஹஸ்பண்டும் அம்மாவும் சொன்னாங்க. அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நமக்கு 2 கையிலையும் இருக்கக்கூடிய நெயில்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. நெயில்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம போட்டு சொறிடுவோம். நெயில்ஸ் இல்லைன்னா சும்மா தடவி விட்டு நம்ம பாட்டுன்னு தூங்கிடுவோம். நான் இந்த 3 விஷயம் தான் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜெல் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு அது சுத்தமாக ஒர்க் ஆகலை. செகண்ட் வந்து நெயில்ஸை கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. அண்ட் தேர்டாக நான் யூஸ் பண்ண விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு இது வேண்டாம், மந்த்லி அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி இது யூஸ் பண்ணுவான்னு கேட்டப்போ எனக்கு வேண்டான்னு தோணுச்சு. எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான விஷயமே இருக்குது. அது ஈஸியான பொருள் தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக அவைலபிளாக இருக்கப்போ நம்ம ஏன் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும். அண்ட் அது யூஸ் பண்ணதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை, இச்சிங்கும் எனக்கு பெருசாக கம்மியான மாதிரி இல்லை. நான் ஒரு நாளைக்கு 2-3 டைம் கூட கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இச்சிங் ஆகிறப்போ ஒரு 4-5 ட்ராப்ஸ் எடுத்து அந்த இச்சிங் ஆகிற இடத்துலலாம் கூட போட்டிருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஒரு நாளைக்கு 2 டைம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. ரொம்ப ஹார்டான மசாஜ் வேண்டாம், ரொம்ப சாஃப்டாக உங்கள் கையை வச்சு இல்லம் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் வயிறு ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னுடைய ஸ்ட்ரெச் மார்க்குக்காக நான் ட்ரை பண்ணேன். அடுத்தது வந்து ஃபால்ஸ் பெயின் ரியல் பெயினை கண்டுபிடிக்கிறதுக்கான கசாயம் வீடியோ. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.